வணக்கம். மருக்கள் மருக்கள் என்பது இன்று பெரும்பாலும் எல்லா வயதினரிடம் இது காணப்படுகிறது. இது சருமத்தில் ஒரு சிறு கட்டி போல, ஒரு சிறு டியூமர் போல ஆங்காங்கே அல்லது கூட்டமாக உடம்பில் பல பாகங்களில் இருக்கக்கூடியது. இது ஆபத்தில்லாத ஒன்றுதான் என்றாலும் பார்ப்பதற்கு அருவருப்பாக இருக்கும். சில நேரங்களில் அவை அரிப்புடனும் எரிச்சலுடனும் வலிகளுடனும் இப்படி இருக்கும். இவை கூட்டமாகவும் வரலாம், தனித்தனியாகவும் வரலாம். கைகளில் வரக்கூடிய சாதாரண மருக்கள், அதே போல் முகத்தில் வரக்கூடிய ஃப்ளாட் தட்டையான மருக்கள், கால் ஆணிகள் போல ஒரு ஆணிகள் போல இருக்கக்கூடிய மருக்கள், பெரும்பான்மை இவைகளெல்லாம் உள்ளங்கை அல்லது உள்ளங்கால்களிலே வரக்கூடியது. டியூ டு ப்ரெஷர், அழுத்தம் காரணமாக இவைகளெல்லாம் வருகின்றன. இந்த கால்களிலும் உள்ளங்கைகளிலும் ஆணி போல. அதே போல் மறைவிடங்களில், குறிப்பாக ஆண் பெண் உறுப்புகளில் இவைகள் காலிஃப்ளவர் போல வரக்கூடிய ஒரு நிலையை நாம் காணலாம். இவற்றை கொண்டைலமேட்டா அல்லது ஒரு வெனில் டைப் ஆஃப் வாட்ஸ் என்று மருக்கள் என்று சொல்கின்றோம். இந்த மருக்கள் லொக்கேஷன் வரக்கூடிய இடங்கள், அதே போல அவருடைய சென்சேஷன், வலி, எரிச்சல், குத்தல், குடைச்சல், இப்படி போன்ற ஒரு அமைப்பும் இருக்கும் மருக்களிலே. ஈவன் தூக்கத்தை கூட கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த மருக்களிலே வலிகள் இருக்கும். ஊசியில் குத்து போன்ற வலிகள், அது மாதிரி எரிச்சலான வலிகள், இழுப்பது போன்ற வலிகள், அமுத்துவது போன்ற வலிகள் என பல வகையான வலிகள் இந்த மருக்களினால் ஏற்படுகின்றது. சிலருக்கு வலியெல்லாம் ஒன்றும் இருக்காது, ஆனால் பார்ப்பதற்கு மிக அருவருப்பாக இருக்கும். சிலருக்கு முகத்தில் தேன்கூடு போல நிறைய நிறைந்துவிடும். நிறைய மருக்கள் தேன்கூடு போல இருக்கும். பார்ப்பதற்கே முகம் அருவருப்பாக இருக்கும். இதனால் எனக்கு தெரிந்த பலருக்கு திருமணம் ஆகாமல் கூட இருந்திருக்கின்றது. காரணம் முகத்தில் அல்லவா. குறிப்பாக பெண்களுக்கு ஒரு சின்ன கருப்பு புள்ளிகள் முகத்தில் விழுந்தால் கூட அவர்கள் மிகவும் வேதனைப்படுவார்கள். அதை அகற்றுவதற்கு என்ன வழி என்று காண்பார்கள். இது கூட்டமாக தேனீக்கள் போல முகத்தில் நிறைய மருக்கள் வரும்பொழுது அவருடைய ஒரு திருமண வாழ்க்கை கூட பாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. அதே மாதிரி கேரக்டர்ஸ், அதாவது ஒரு தட்டுனா அப்படியே கொட்டுற மாதிரி டைப்பு, தூளா, அதே மாதிரி ஒரு காலிஃப்ளவர் டைப் போல், குறுமிளகு போல், கடுகு போல், இப்படி பல வடிவங்களிலும் பல விதமான கோணங்களிலும் இந்த மருக்கள் வருகின்றது. இந்த மருக்கள் ஜென்ரலாக வெருக்கா வைரஸ் என்ற ஒரு வைரஸால் ஏற்படுகின்றது. பெரும்பாலும் இந்த வெருக்கா வைரஸ் என்பது ஒரு தொற்று. இந்த தொற்றின் காரணமாக வரலாம். அதே மாதிரி பிறப்பு உறுப்புகளில் பலருக்கு பார்த்தீங்கன்னால், எங்களிடம் ஒரு பெரிய அதிபர் வந்தார். அவருக்கு மறைவிடங்களிலே, ஆண் உறுப்புகளிலே ஒரு நூற்றுக்கணக்கான மருக்கள். இந்த மருக்களை மிக எளிதாக ஹோமியோபதி மருந்தால் அப்படியே கொட்டை செய்து விடலாம். பெரும்பாலும் ஹோமியோபதியில் தூஜா, மெடோரினம் என்ற நோசோட், டெல்கமரா, நாட்ரமியூர் போன்ற மருந்துகள் பயன்படுத்துகின்றோம். ஆனாலும் கூட மருந்துகளை சொல்கின்றேன் என்பதற்காக நீங்கள் தானாக சென்று கடைகளில் இதை வாங்கி அருந்தாமல் இருப்பது, உட்கொள்ளாமல் இருப்பது பாதுகாப்பானது. காரணம், பின் விளைவுகள்
பக்க விளைவுகள் ஹோமியோபதியில் இல்லை என்றாலும் அவை சரியாக வேண்டுமென்றால் நீங்கள் ஹோமியோபதி மருத்துவரிடம் அணுக வேண்டும். இவற்றில் அதே போல் பல வாடைகள் உள்ள மருத்துவெல்லாம் வரும். தேன் வாடை, அதே மாதிரி ஒரு 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 வாசம், ஒரு துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு மருக்கள், பழங்கள் போன்ற சுவையுள்ள ருசியுள்ள பழங்கள் போன்ற வாசனை உள்ள மருக்கள், இப்படி பலவிதமான மருக்கள் உடலில் ஆங்காங்கே ஏற்படுகின்றது. ஆக ஹோமியோபதியில் லொக்கேஷன், அதாவது வரக்கூடிய மருக்கள் வரக்கூடிய இடத்தை பொறுத்து மருந்துகள் மாறுபடும். முகத்திலா, கைகளிலா, உள்ளங்கையிலா, கால்களிலா, உள்ளங்கால்களிலா, தொடையிலா, அல்லது பிறப்புறுப்புகளிலா, நெஞ்சிலா, மார்பகத்திலா, அல்லது பெண்களுக்கான மார்புகளிலே வரக்கூடிய மருக்களா, முதுகிலே வரக்கூடிய மருக்களா, கெண்டைக்காலிலே வரக்கூடிய மருக்களா, காதுகளிலே வரக்கூடியதா, மூக்கிலே மட்டும் வரக்கூடியதா, கண்ணிலே வரக்கூடியதா, கண்ணில் கார்னியா போன்ற பகுதியில் வரக்கூடிய மருக்களா, உதட்டில் வரக்கூடிய மருக்களா, கன்னத்தில் வரக்கூடிய மருக்களா, இல்லை தலையில் டீனியா கேபிட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த தலையில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸில் அதே மாதிரி மருக்கள் கூட தலையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அவர்களுக்கு தலை வாரும்போது, அது சீவும்போது, அதில் சீப்பப்படும்போது வலிக்கும். இப்படி பல தொல்லைகளை கொடுக்கக்கூடிய அந்த மருக்கள் பெரும்பாலும் ஊதுபத்தி வச்சு சுட்டு பொசுக்குவது, அல்லது வைத்தியத்துறையிலே காட்ரைசேஷன் என்று சொல்கின்ற வகையிலே அதை சுட்டு பொசுக்குவது, இவற்றெல்லாம் தேவையில்லை. காரணம், அப்படி செய்தால் உங்களுக்கு தழும்பு விழுந்துடும். குறிப்பாக ஒரு மறைவிடத்தில் இருந்தால் கூட பரவாயில்லை, முதுகிலோ அல்லது, ஆனால் முகத்தில் இப்படி நீங்கள் அந்த காட்ரைசேஷனோ இல்லை ஊதுபத்தி வச்சு சுட்டு பொசுக்கினால் அந்த இடத்துல ஸ்கார் விழுந்துடும். அந்த தழும்பு காலத்துக்கு மாறாது. எனவே ஹோமியோபதியில் மருக்களுக்கு அருமையான மருந்துகள் இருக்கின்றன. வரக்கூடிய காலங்களில் பலவிதமான மருக்களை நான் கூறுகின்றேன். இப்பொழுது சில மருக்களை நான் வைத்தியத்துக்கு முன்பாக எங்கிட்ட வரும்போது, சிகிச்சைக்கு வரும்போது உள்ள ஒரு புகைப்படங்களையும் காட்டுகிறேன். அதே போல் சிகிச்சைக்கு பின் உள்ள புகைப்படங்களும் காட்டுகிறேன். ஒரு தழும்பு இல்லாமல் எப்படி இது பளபளவென்று பழைய ஒரு சருமம் திரும்ப கிடைக்கின்றது ஹோமியோபதி மருந்தால், மருக்கள் எப்படி வெளியேற்றப்படுகின்றன அல்ல கொட்டப்படப்படுகின்றன என்பதை ஒரு ஊசி இல்லாமல், கத்தி இல்லாமல், இரத்தம் இல்லாமல், காயம் இல்லாமல், வடு இல்லாமல் எப்படி இந்த ஹோமியோபதி குணப்படுத்துகின்றது என்பதை இந்த புகைப்படங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். என்னுடைய 46 ஆண்டு அனுபவத்தில் ஆயிரக்கணக்கான மருக்கள், ஆயிரக்கணக்கான விதமான மருக்கள் குணமாயிருக்கின்றன என்பதனை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மருக்கள் என்றால் பயப்பட வேண்டாம். ஆனால் சில சமயத்தில் சில மருக்கள் பார்த்தீங்கன்றால் நான் ஆபத்தில்லை என்று சொன்னாலும் சில மருக்கள் நாளடைவிலே அவை புற்றுநோயாக கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே மருக்கள் தானே என்று அசால்ட்டாக இருக்க வேண்டாம். எளிய முறையிலே ஹோமியோபதியிலே சிகிச்சை எடுத்து உங்கள் மருக்களிலிருந்து நீங்கள் விடைபெறலாம், நீங்கள் குணப்படுத்தலாம், குணமாக்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.